ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பில்லோ கவருக்காக நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு மல்டிபிள் ஆஃப் 8 + 1 செயின்ஸ் போட்டு வர போகிறேன். ஸோ நீங்களும் மல்டிபிள் ஆஃப் 8 + 1 செயின் போட்டு வந்துடுங்க. இப்படி மல்டிபிள் ஆஃப் 8 + 1 செயின் போட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு நான் பல்கி யார்ன் எடுத்திருக்கேன். பல்கி யார்ன் எடுத்தால் ரொம்ப நல்லது. டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நம்ம பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட், அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு நேராக இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போது இதே பேட்டர்னே தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க சப்டைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயும் அதே போல் தான் கீழே பின்னாடி 3 ஸ்டிச் இருக்கும். அந்த 3 ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே. அடுத்த 3 ஸ்டிச்சஸில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துடுங்க.
இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டனால ஸ்டிச் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் குழப்பிக்காமல் ப்ரீவியஸ் ரோ மேலேயே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் இதில் போயிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போது இதுக்கு மேலே பேட்டர்ன் ஈஸியாக இருக்கும், ஆனால் இந்த ஒரு ரோ மட்டும் ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்த 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோம் இல்லையா, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுங்க. அதாவது செகண்ட் ஃப்ரண்ட் போஸ்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் தேர்டு ஸ்டிச்சில் போய் போட்டுருங்க. கீழே இருக்கிற தேர்டு ஸ்டிச்சில் போய் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது தேர்டு ஸ்டிச்சை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து போடணும். ஸோ தேர்டு ஸ்டிச்சை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து போடணும். இப்போ இது ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதுலேயும் அதே போல் தான் 3 ஸ்டிச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ இந்த பேட்டர்னை பாருங்கள், ஒரு ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே. இப்போது இந்த 3 ஸ்டிச்சஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து செகண்ட் ஸ்டிச்சில் போய் போடணும். செகண்டில் போயிட்டு நீங்கள் ரெண்டாவது ஸ்டிச்சை 3வது ஸ்டிச்சில் போய் போடணும். அப்புறம் 3வது ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து போடணும். ஸோ இதுதான் ஜிக்ஸாக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் ட்விஸ்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரோ 3, 4, 5, 6 தான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம்.
இப்போது நம்ம ரோ 3 தான் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ரோ 3 நம்ம எப்படி பண்ணமோ அதே போலயே பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக எப்படி ரோவை 3 போட்டிங்களோ அதே போலயே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ரோ 5ல் தான் நீங்கள் ஜிக்ஸாக் பேட்டர்ன் நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக பாருங்கள், இதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போடுறேன். செகண்ட் ஸ்டிச்சை வந்து செகண்ட் ஸ்டிச் இப்படிங்க இந்த இடத்துல அடியில் ஒளிஞ்சிட்ருக்கும். அதை நீங்கள் எடுத்து அது மேலேயே நீங்கள் செகண்ட் ஸ்டிச்சை போடணும். அப்புறம் தேர்டு ஸ்டிச் மேலேயே தான் நீங்கள் போடணும். ஸோ 5th ரோ மட்டும்தான் ஜிக்ஸாக் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் நல்லா இதிலிருந்து இந்த 3, 4, 5, 6 இந்த 6 வரிசையை தான் நீங்கள் திரும்பவும் பண்ணிட்டு வரணும். நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இது போல் நீங்கள் 2 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரே கலரில் செஞ்சாலும் சரி, இல்லை இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இப்போது இந்த 2 பார்ட்டையும் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும்.
நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம், சிங்கிள் க்ரோஷேட்டும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் ஏன் ஸ்லிப் ஸ்டிச் சூஸ் பண்ணேன்னா, இது ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சைடில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு லைன் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போது நான் அந்த லைன் ஃபார்மேஷன் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. இப்படி இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வளைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக டைரெக்டாக போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எந்த ஒரு செயினும் போடணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு லைன் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. ஸோ இப்படி நீங்கள் வளைவாக எல்லா பக்கமும் போட்டுட்டு வந்துக்கோங்க. இப்படி 3 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பில்லோவை உள்ளார வச்சுங்க. இப்படி பில்லோவை உள்ளார வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தையும் நாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வந்துடுங்க. இப்போ கடைசியில் நீங்கள் போயிட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுசாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த லைன் ஃபார்மேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம் நேச்சர்.